பத்திரிகையாளர்களுக்கு உள்ள சமூக கடமை என்ன என்பதை, எனக்குள் இருக்கக்கூடிய நெருடல்கள் என்ன என்பதை ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் மிகப்பெரிய தோல்வியை 50 ஆண்டு காலமாக தழுவி இருக்கிறது. எப்படின்னு கேட்டால், நான் அறிவாலயத்துக்கும் பிரஸ் மீட்டுக்கு போயிருக்கேன். கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் தலைமைச் செயலக முதலமைச்சர் அறையிலையும் பத்திரிகையாளர்கள் பேட்டிக்கு போயிருக்கேன். சில கேள்விகளை திமுக தலைவர் இருந்த காலத்தில் அறிவாலயத்தில் சில கேள்விகளை, நெருடலான கேள்விகளை மக்களுக்காக கேட்கிற பொழுது பின்னாடி இருந்து தோட அமுத்துவாங்க. டிஆர் பாலு, நான் இப்போ விமர்சனம் செய்வதாக நான் சொல்லலை, ஒரு ஊடகவியலாளராக சமூக அக்கறையோடு நான் இதை சொல்லுகிறேன். தோட அமுத்திடுவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஜெயலலிதா பிரஸ் மீட்டில் பிஆர் லிஸ்ட் எடுத்துருவார், யார் யார் அங்கே கேள்வி கேட்கணும். முதல்ல அவருடைய பிஆர் உள்ள ஒரு கிளாஸ் எடுத்துருவார். அதை தாண்டி அந்த அம்மாவுக்கு போனால் அந்த அம்மா கோபம் வருகிற கேள்வியை கேட்கவே கூடாது. அந்த அம்மா மூஞ்செல்லாம் ஜிவ்வுன்னு ஆயிரும். மக்களுக்காக கேட்குறான். முதலமைச்சருடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம். இந்த பத்திரிகையாளருடைய அதிகாரம் முதலாளி விரும்புகிற வரை பத்திரிகையாளர். அதான் ஐயா வரும்போது செய்தி பேசிட்டு இருந்தேன். ஜூனியர் விகடன் பத்திரிகையில் மாணவர் நிருபராக இருந்த இப்போ தினமலருடைய எடிட்டா இருக்கக்கூடிய விகேஷ் ஜூனியர் விகடன் அலுவலகத்தில் செக்யூரிட்டி வந்து கார் சாவி பிடிக்கிட்டு நடந்து போட வரலாறுலாம் உண்டு. பத்திரிகையாளருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. எந்த பத்திரிகையாளர் மன்றமும் குரல் கொடுக்கல, கேட்கவும் இல்லை, ஆர்ப்பாட்டம் போற எதுவுமே செய்யல. 300 பத்திரிகையாளர் 40 ஆண்டு காலம் அவங்க அப்பா காலத்திலிருந்து வேலை பார்த்தவர்கள், பாலசுப்ரமணிய காலத்திலிருந்து வேலை பார்த்தவரை சீனிவாசன் 300 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டார், தெருவில் அனுப்பிச்சிட்டார். போராடுவதற்கு ஆட்களே இல்லை. போராட்ட தேதி அறிவிச்சாச்சு. ஆசிப் ஒரு ஆள் அங்கே நின்று இருந்தார், நான் ஒரு ஆள் போனேன். 2 பேர், 50 போலீஸ் நிற்குது. 300 பத்திரிகையாளர் 30 ஆண்டு காலமாக போராடியவனை அப்படி தெருவில் போட்டாங்க. எந்த பத்திரிகையாளர் மன்றமும் போராடவில்லை. பத்திரிகையாளர் மன்றத்தை போராடி காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அப்ப யார் பத்திரிகையாளரை காப்பாற்றுவான்? இதுதான் இந்த ஊடகவியலாளருடைய தமிழக நிலைமை. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு கட்சி சார்ந்து வச்சிருக்கு. சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி. அப்போ இங்க வேலை பார்க்கிறவர்கள், நானும் நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கேன். அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, இதை மீறி கேட்கக்கூடாது. கேப்டன் டிவியில் இருக்கக்கூடிய நிருபர்கள் பூரா அந்த கட்சியில் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் தான் நிருபர்கள். கேப்டன் டிவியில் இப்படித்தான். இதையெல்லாம் பல சீர்கேடுகளை, சொல்ல முடியாத சீர்கேடுகளை, ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு அரசியல் கட்சிக்காரர் ஒரு சேனல் நடத்தினார். ஏறக்குறைய 4 வருடம் அந்த சேனல் நடந்தது. 4வது விட 20 நேரம் கூட்டிட்டு போயிட்டார். வேலை வாங்குற முறை தெருவில் நிற்கிறான். 60 பேர் தெருவில் நிற்கிறான். காவல் நிலையத்தில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவர் எம்பி சீட்டு கிடைக்குது ஒரு கட்சியில். இப்படியெல்லாம் அவரை எதிர்த்து எப்படி போராட முடியும்? இதுக்கு ஒரு அமைப்பே இல்லை. அமைப்பை மீட்டு போராடுவதற்கு பெரிய போராட்டம் நடத்த முடியாது. இப்படி பல போராட்டங்களை நடத்தி இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை சீர் செய்வதற்கே ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்டெடுப்பதற்கு அதுதான் 400 பக்கம் ஆவணங்களை ஆவணப்படுத்தி இருக்கார். இது எங்கே போய் முட்டிக்கொள்ளுவது? இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 35 வருஷமா அந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லை என்பதுதான் செய்தி. அப்ப எப்படியா பத்திரிகையாளர் மன்றம் நடத்துறீங்க? பத்திரிகையாளர் மன்றமே பினாமி. அதுல அந்த பத்திரிகையாளருடைய அக்ரிடேஷன் கார்டுல போட்டு கொடுக்கப்படுகிற கையெழுத்தும் பினாமி. சிவகுமார் எங்கேயா இருக்காரு? ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கிறார்.
ஆஸ்திரேலியா கட்டத்திலிருந்து எப்படியா பிரஸ் கிளப்ல எப்படியா கைது போட்டு கொடுக்குறீங்க? இப்படித்தான் 25 வருஷம் ஓடிச்சு. அப்போ இதை மீட்டெடுக்கக்கூடிய, இதை ஜனநாயகப்படுத்தக்கூடிய எந்த செயலும் முழுமை அடையவில்லை. முழுமை அடைவதற்கு அந்த பிரஸ் கிளப் முன்னாடி நெஞ்ச நிமித்தி நிற்கிறதுக்கு பல பேர் முயற்சி செய்து தோத்து போயாச்சு. மறைந்த மோகன், நான், நக்கீரன், பிரகாஷ், கடைசி கட்டம் இந்த பிரஸ் கிளப்புக்கு முன்னாடியே ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன் நான், ஒரு 100 பேரை திரட்டி. கடைசி போராட்டம் அது முடிந்த பிறகு இந்த பத்திரிகையாளர் மன்றம் சமரச பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. நம்ம புருஷோத்தமன் வர்றார், நான், மோகன், பிரகாஷ் எல்லாம் தினகரன் ஒரு விளம்பரம் ஏஜெண்ட் ஒருத்தர் ஆஃபீஸு, எனக்கு அது ஒரு 10-15 வருஷம் ஆகி போச்சு. எங்கேனா நுங்கம்பாக்கத்தில். பிரகாஷ், ஆமாம், புருஷோத்தமனை கேட்டால் தெரியும். ஆமாம், அப்போ காம்ப்ரமைஸ். பிரகாஷ் ஏதோ பேச்சுவார்த்தையில் இப்போ புருஷோத்தமன் சட்டையடி பிடிச்சிட்டாப்புல போயா. அதோட கடைசி முயற்சியும் தரைமட்டமானது. அதோட நான் விட்டுட்டேன், எப்படியோ போங்கய்யா, ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு. இன்று வரை ஜேக்கப்பை கூட வெளியில் அனுப்ப முடியல. இன்று வரை ஜேக்கப்பை பத்திரிகையில் வேலை பார்த்த 30, 40, 75 வயசு ஆனா 70 வயசு ஆட்கள்லாம் இதில் இருக்கீங்க. வாடகையே கொடுக்க முடியல வீட்டுக்கு. அங்கே வேலை பார்க்குற ஜேக்கப்பு 3-4 பில்டிங்கு, கார் பார்க்கிங்கு, புறம்போக்கு இடம் எல்லாம் இருக்கு. அப்போ இன்று வரை அவரை கூட வெளியே அனுப்ப முடியவில்லை. வாழ்த்துறை வழங்க சொன்னாப்புல விமலேஸ்வரன், இதுதான் வாழ்த்துறை. அப்ப இதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆள் யாருமே இல்லை. கடைசியா விமலேஸ்வரன் சேர்ந்தார். விமலேசன் வந்ததுக்கு பிறகுதான் அது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்தது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை இல்லாமே பிரஸ் கிளப் நடக்குதுன்னு போய் அதை இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக ஜாம்பவான்கள் பூரா யார் யார் விமலேஸ்வரன் அப்படின்னு அப்பதான் தேட ஆரம்பிச்சாங்க. அதுவரை இந்த ஜாம்பவான்கள் எல்லாம் பிரஸ் கிளப் பக்கமே வரல. காரணம், இந்த குழு அவ்வளவு வலிமையானது. யாராவது ஒரு இப்போ சுப்பையா, நம்ம இப்போ வள்ளி நினைக்கிறேன், சுப்பையா போய் ஒரு புகாரை கொடுத்துட்டு இருப்பார். சுப்பையா வேலையிலேருந்தே தூக்கியான இந்த கும்பல் பூரா போய் மேனேஜ்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கும். இந்த கும்பல் போய் மேனேஜ்மெண்ட் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வேலை பார்க்குற நிறுவனத்தில் முதலாளி நிற்க வச்சு சுப்பையா பேசிகிட்டு இருப்பார். நீ ஏன்டா அதுக்கெல்லாம் போகிற? ஆக இந்த பத்திரிகையாளர் என்பவர்கள்லாம் நிர்வாகத்தினுடைய கொத்தடிமைகள். சுயமா சிந்திச்சு எழுதவோ பேசவோ முடியாது. 500 பத்திரிகை நடத்துறவங்க தான் சுயமா சிந்திச்சு பேச முடியும், எழுத முடியும். அப்ப எதுக்கு இந்த ஊடக சுதந்திரம்? ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசிக்குள்ள வேலை செய்யணும். இதுதான் ஊடக தர்மம். இந்த கூத்து தமிழ்நாட்டில் தான். பத்திரிகையாளருக்கு சம்பளம் அதிகமாக கேட்டால் கட்டி விட்டுருவோம். கேட்லே பெரிய நிறுவனம் ஜூனியர் விகடன்ல விகேஷ் எடிட்டர், மாணவ நிருபராக வந்த எடிட்டர், ஏறக்குறைய 30, இப்போ அவருக்கு 60-65 வயசு, தினமலரில் எடிட்டர் இருக்காரு. ஜூனியர் விகடன் நிறுவனம் தூக்கி வெளியில வீசிச்சு. கார் சாவி செக்யூரிட்டி வாங்கி வெளியில் அனுப்பிட்டான். எந்த பத்திரிகை நிறுவனம், எந்த பத்திரிகையாளர் மன்றம் போய் விகேஷுக்கு நியாயம் கேட்டது? 300 பேர் தூக்கி வெளியில வீசப்பட்டு இருக்கிறார்கள் ஜூனியர் விகடன் நிறுவனத்தில். எந்த பத்திரிகையாளர் மன்றம் போய் நியாயம் கேட்டது? எதுக்காக வழக்கு நடத்துச்சா? இல்ல. அப்போ ஒரு பத்திரிகையாளர் மன்றம், ஆண்மையுள்ள ஒரு பத்திரிகையாளர் மன்றம் இதுவரை உருவாக்கப்படவில்லை. இவங்க பூரா இந்த பழைய கும்பலுக்கு ஜால்ரா போடுகிற அமைப்பாகத்தான் இருந்தது. அதை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு யாருமே தயாரில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் வேலை இல்லை. 25 ஆண்டு காலம் வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்தை எதிர்க்கக்கூடிய வேலை. இப்போ இதை எவனாவது கேட்டா, இல்லை இவ்வளவு போராடி இருக்கீங்களா? இந்த பத்திரிகையாளர் மன்ற பத்திரிகையாளராக மக்களை காப்பாற்ற போராடுவான்.
பத்திரிகையாளர் மன்றத்தையே போராடி காப்பாத்திருக்கீங்களா? அதுக்கு 400 பக்க புத்தகமா? இது எங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போச்சுன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்போம். பத்திரிகையாளர் மன்றத்தையே காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கா? இத இந்த விமலேஸ்வரன் வந்த பிறகுதான் அங்க அது ஒரு முடிவுக்கு வந்தது, முற்று பெற்றது. 100-200 பேரை திரட்டிட்டு என்னையும் கூப்பிட்டாப்புல, அண்ணா வாங்க நம்ம இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும் வாங்கன்னு. நான் சரி ஏதோ ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, யாரும் வர்றதில்லை இவர்களுக்கு பயந்து. பார்த்தா விமலேஸ்வரன் அதை நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து மைக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, நம்ம பேசுறது போய் சேரணும். இப்படி ஏற்பாடு செய்த பிறகு அங்க அலை கடல் என பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு 200 பேர் போட்டாரு. அத்தனை பேரு திரண்டு வந்து இதை ஒருங்கிணைத்தவர் இந்த விமலேஸ்வரன். அப்போ யார் யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறது? இந்த வேலையை செய்த பிறகுதான் அது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பத்திரிகையாளர் அமைப்பே ஜனநாயகப்படுத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி தான். பத்திரிகையாளர் மன்றத்திற்கே ஜனநாயகப்படுத்த வேண்டியிருக்குன்னா இந்த மன்றம் எப்படி தமிழ்நாட்டில் ஊடகங்களை எப்படி ஜனநாயகப்படுத்தும்? இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தில் என்ன நடந்தது என்பதைத்தான் 400 பக்கமாக அதை புத்தகமாக்கி இருக்கிறார். பேசிக்கொண்டே போகலாம். இதுல நிறைய விஷயம் வெளியில தெரியாமலே மரணித்து போய்விட்டு. ஹார்டோஸ் கிளப்னா நுங்கம்பாக்கத்தில் பிரைம் ஏரியாவில் ஒரு கிளப் 100 கோடி ரூபாய்க்கு போகும். இந்த கும்பலால் ஆக்கிரமிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் பெருமானமான அந்த கிளப் ஹார்டோஸ் கிளப்னு பேர். கொலைகள் நடந்திருக்கு. ஐஜி இதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டோட டெய்லி அங்கே பாருக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பேசிட்டே போனால் அவர் வந்து நிற்கிறாரு, சரி சுருக்கம் முடிச்சுக்குங்க. அப்போ நிறைய பேர் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த போராட்டம் என்பது 400 பக்கம் என்றால் ஏறக்குறைய ஒரு பக்கத்துக்கு 10 நாள் போட்டிருக்கேன். 4000 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். இல்ல 400 நாள் 10 நாள்னா 4000. அப்போ இத்தனை நாள் போராட்டத்தை 400 பக்கமா, சரி 40,000 நாட்கள், 10 வருஷம், இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள் எப்படி போய் எத்தனை ஆண்டு காலம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அரசோடு போராடினேன், அதிகாரிகளோடு போராடினேன், ஆளுங்கட்சிகளோடு போராடினேன், எதிர்கட்சியோடு போராடினேன், காவல்துறையோடு போராடினேன், சிறையிலே போராடினேன். இப்படி பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு தான் 400 பக்க பதிவு தான். யார் வேண்டுமானாலும் மறைந்து போகலாம், நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். ஆனால் வரலாறுகள் இல்லாமல் போகலாம். இந்த வரலாறை கடுமையான போராட்டத்திற்கு நடுவில் விமலேஸ்வரன் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு பல விஷயங்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே வரப்போகிறது. இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றத்துக்கு மிக எளிதில் அங்கீகாரம் கிடைத்து விடவில்லை. இப்போ இருக்கக்கூடிய புது நிர்வாகிகள் மிக எளிதாக நாற்காலியில் அமர்ந்து விடவில்லை. திமுக மேல கோபம்னா மக்கள் அதிமுக ஓட்டு போடுவான், அதிமுக மேல கோபம்னா திமுக ஓட்டு போடுவான். அதே போலதான் இந்த பத்திரிகையாளர்களுடைய கோபம்தான் பழைய ஆட்களிடம் இருந்து அதிகாரத்தை மடைமாற்றி இருக்கிறது. இந்த மடை மாற்றப்பட்டதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த புது அமைப்புகள் மீது கடுமையான விமர்சனம் வருவதற்கு முன்பு அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்கள் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பத்திரிகையாளருடைய செல்போன் பறிக்கப்படுகிறது, தள்ளுமுள்ளு வருகிறது, சண்டை வருகிறது, சச்சரவு வருகிறது.
இந்த அழைப்புதலில் சுரேஷ் வேதநாயகம் தலைவர், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பெயர் போடப்பட்டிருக்கு. திரு மு ஆசிப் பொதுச் செயலாளர், சென்னை பத்திரிகையாளர் மன்றம், இந்த பெயர் போடப்பட்டிருக்கு. கண்ணாடி வச்சு முன்னாடி அவர்கள் பெயர் தாங்கிய கட் அவுட்டும் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு உண்டான மரியாதை சரியாக கொடுக்கப்பட்ட பின்பும் அவர்கள் புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன? இந்த வருத்தத்தின் காரணமாக சில பதிவுகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது. இந்த கடுமையான போராட்டத்திற்கு நீண்ட காலமாக சிறைச்சாலை, பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு, குடும்பம், குட்டி தொடர்ந்து போராடியவன் விமலேஸ்வர். அதில் மாற்று கருத்தே இல்லை. நானும் தொடர்ந்து போராடிய ஒரு கட்டத்தில் டயர்டாகி விட்டாச்சு. சுரேஷ் வேதநாயகா தலைமையில் நக்கீரன் பிரகாஷ், உயிர் மோகன் இல்லை மோகன், இப்படி 50 பேர் அந்த பிரஸ் கிளப்பை போய் பூட்டுவதற்கு தயாராக போன நேரத்தில், இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நடந்திருக்கும், எங்கேயோ இருந்து வந்த ஒரு தொலைபேசி மிரட்டல், விரட்டல், உருட்டல், அந்த கும்பல் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. 3 பத்திரிகை முதலாளிகளே அங்கே வந்ததை போல நக்கீரன் பிரகாஷ் வந்திருந்தாரு, கோபாலன் அனுப்பி, செந்தில் வந்திருந்தாரு, ரமேஷ் அனுப்பி, ஆர்எம்ஆர் ரமேஷ் அனுப்பி, சுரேஷ் வந்திருந்தார், 3 பேர், மோகன், மறைந்த மோகன், இப்படி ஒரு 50 பேர். முன்னாடி காவல் துறைக்கு தகவல் சொல்லியாச்சு, காவல்துறை இருக்கு, பூட்டி குடி தாசில்தார் சாவியை கொடுத்துருக்குன்னு. அன்றோடு அந்த கூட்டம் கலைக்கப்பட்டு விட்டது. அதோட நானும் இவ்வளவு ஜாம்பவான்களை விரட்டக்கூடிய சக்தியாக இருக்கா அந்த பிரஸ் கிளப்பு, அதனால் இனி என்னமோ போகணும்னு நானும் விட்டுட்டு போயிட்டேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக போராடியவர் இந்த விமலேஸ்வரன் தான். இந்த இவ்வளவு இப்போ நீங்கள் தலைவர் செயலாளராக அமர்ந்திருப்பதற்கு விதை போட்டவரே விமலேஸ்வரன் தான். நான் அதை மறுத்தே பேச முடியாது. நான் மறுத்து பேசுகிறேன், அது உண்மையை மறைப்பதற்காக ஆகும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படியே வாயில் வரும். மூளைக்கு போய் கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் வராது, அப்படி பழகி போச்சு. அப்போ விமலேஸ்வரன் தான் தொடர் போராட்டம். இல்லைன்னா தலைவர் செயலாளராக ஆசிப்பு இருக்க முடியாது, சுரேஷ் இருக்க முடியாது. ஆனால் இப்போ அவர் கூப்பிட்டுருக்காரு புக்கு, அது என்ன நடந்ததோ அதை பதிவு செய்வது தானே புத்தகம். இதை கட் அவுட் வச்சிருக்கு, பேர் போட்டிருக்கு. அப்போ இதை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் தலைவர் செயலாளராக வாழ்நாள் முழுவதும், ஆயுள் முழுவதும் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது உங்களை நீங்களே அறிவுடைமை ஆகாது. நான் கடுமையான வார்த்தையை சொல்ல விரும்பல. இப்போ பேசுவதற்கு முன்பு சுபாஷ் சொன்னார், நிறைய பிரச்சனை இருக்கு. கொத்து வேலை, கொளுத்து வேலை செய்கிற மண் சுமக்கிறவனை எல்லாம் வாரியத்தில் சேர்த்துட்டான். இந்த பத்திரிகையாளர் வாரியத்தில் நிறைய பேர் சேர்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ அவருடைய கவலையை சொன்னார். இதெல்லாம் அதிகாரமிக்க மையம் பத்திரிகையாளர் மன்றம் தான். அதன் மூலம்தான் அவர்களுக்கு எவ்வளவோ விஷயம் போய் சேர வேண்டி இருக்கு. இதை நீங்கள் தவிர்க்கிறீர்களா, மறைக்கிறீர்களா, ஒழிக்கிறீர்களா என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு, உங்க மேல விமர்சனம் வர ஆரம்பித்து விட்டது. நீங்க நடந்த கிரிக்கெட் மேட்சில் பல லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறீர்கள் என்ற புகார் வருது. வசந்த் டிவி வசந்த் கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு புகார் வருது. அது உண்மையே பொய்யுமே விசாரிக்கணும். இந்தியன் ஆயில் நிறுவனத்திலும் 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு தகவல் வருது. வெளியில் வசூல், யார் வசூல் செய்வது, யார்கிட்ட பணம் இருக்கு, என்ன நடக்குது? 3 மாசத்துல புகார் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புகார்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய தேவை உங்களிடம் இருக்குது. மாசம் மாசம் என்ன பணம் வருது, நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டலைனா, ஒட்ட மறுக்கிறீர்கள் என்றால் எதையோ மறைக்க நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் ஜேக்கப் வெளியே அனுப்பப்படவில்லை. 3 மாசம் ஆகுமா? என்ன சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கணுமா? இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போகணுமா? அப்போ இதை நான் தொடர்ந்து இந்த மேடையில் பதிவு பண்ணுவதற்கு காரணம்
இங்கே தான் அதை பதிவு செய்ய முடியும். என்ன காரணம்னா இவர்கள் பிஹெச் பாண்டியன் சொன்னதைப் போல வானளாவி அதிகாரம் படைத்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருக்கு தூக்கி எறிவதற்கு இந்த இந்த தலைமையை எப்படி விரும்புகிறாங்கன்னா பழைய பூத கும்பலை விரட்டணும், அவ்வளோதான். யார் நின்னாலும் ஜெயிச்சிருப்பாங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியோ மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஆதரவோ அல்ல, பழைய கும்பலை விரட்டணும், அவ்வளோதான். யார் இருந்தாலும் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அதால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து பைபிளில் சொல்லுவதைப் போலதான் யார் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன்தான் உயர்த்தப்படுவான். உங்களுக்கு கட் அவுட்டு பேனரு பேரு போஸ்டர்லாம் வைத்து நீங்கள் புறக்கணிச்சிருக்கிறீங்கன்னா அப்போ தப்பான அமைப்பா, தப்பான செயலா, தப்பான ஆட்களா எல்லாரும் ரெண்டில் ஒன்று இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு நான் அவர்களிடமே வைத்துக் கொள்கிறேன். அவர்கள் திருந்த வேண்டும், பணிவு வேண்டும், சக பத்திரிகையாளர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கற்றுக் கொடுக்கப்படுவார்கள். பாரதிய தமிழனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதைப் போல கற்றுக் கொடுக்கப்படுவார்கள் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.